எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த பதிவில் மக்கள் ஏன் பழம் சாப்பிட்றது இல்லை? இந்த பதிவு வந்து யாருக்குன்னா, எங்கள் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ வெளியூரில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது, அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சம்மரி. அது இங்கே உள்ள மெம்பர்ஸுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது என்ன சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைனால மக்கள் வந்து பழம் சாப்பிட்றதுக்கு முடியறதில்லை அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துருவோம். பாயிண்ட் வந்து காஸ்ட். இங்கே பழங்கள் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிறது இல்லை. வெளியே பார்த்தீங்கன்னா 1 கிலோ சப்போட்டா இருக்கிறதுலே ரேட்டு கம்மியான 1 கிலோ சப்போட்டாவே 45 ரூபா, 50 ரூபா. ஸோ 1 கிலோ பழங்களை டெய்லி வாங்கி மக்களுக்கு சாப்பிட்றது அளவுக்கு இங்கே என்ன கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுனா வருமானம் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஆவரேஜான சேலரி ஒருத்தவங்க வந்து 15,000 ரூபா அப்படின்னா, மாதத்துக்கு வந்து பழங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட அதுவே 1500 ரூபா ஆயிடுது. ஸோ 1500 ரூபாயை முழுக்க பழங்களுக்காக செலவழிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே லோ காஸ்ட்டாக டெய்லி சப்போட்டாவுக்கு மட்டும் செலவழிக்க போகிறதில்ல. ஒரு வாழைப்பழம் வாங்கினா அதுவே 10 ரூபா இருக்குது, 12 ரூபா இருக்குது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 வாழைப்பழத்தை வாங்க முடியும். வீட்டில் 4 பேர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 2 வாழைப்பழத்தை தான் சாப்பிட முடியும். அப்போ என்ன இல்லை, பழங்கள் இங்கே அஃபோர்டபுளாக இல்லை. ஆப்பிளோடைய ரேட்டு 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது, பெரிக்காய் ரேட்டு 150 ரூபாய்க்கு மேலே இருக்குது. திராட்சை 1/4 கிலோ வாங்கினாலே அதுவே 50 ரூபா ஆயிடுது. ஸோ பழங்களை அதிகமாக விரும்பி வாங்கணும்னு ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினச்சாலுமே அதோடைய ரேட்டு காஸ்ட் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. 2வது வந்து குவாலிட்டி. சரி, காசு தான் அதிகமாக இருக்குது, குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இங்கே வந்து பழங்கள் வந்து மோஸ்ட்லி கமர்ஷியலுக்காக தான் என்ன செய்யுது, விளைவிக்கிறாங்க. ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுவாக இருக்கணுங்கிறதுக்காக மரத்தில் காயாக இருக்கும்போது என்ன செஞ்சுருவாங்க, பறிச்சிருவாங்க. ஸோ இயற்கையான பழுத்தல் வந்து மெஜாரிட்டி நடக்கிறது இல்லை. அதே மாதிரி பழங்களை வந்து நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும். பப்பாளி தனிப்பழம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து அவ்வளோதான் பப்பாளி வாங்குறாங்க. பெரிய சைஸ் பப்பாளியோ பெரிய சைஸ் தனிப்பழமோ என்ன செய்கிறதில்ல, வாங்குறது கிடையாது. ஏன்னா அவங்க அது பெருசாக வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணுவானேன்னு என்ன செய்கிறதில்ல, ப்ரிஃபர் பண்ணுறதும் இல்லை. அது போக சீசன் இல்லா நேரத்தில் சீசனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க நிறைய ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸும் என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸில் போய் வரும்போது அந்த பழங்களுடைய இயற்கையான இனிப்புத்தன்மை என்ன செஞ்சிருது, குறைஞ்சு போயிடுது, அழிஞ்சும் போயிடுது. அப்போ வந்து பழங்களை வாங்கி சாப்பிடும்போது போதுமான அளவுக்கு என்ன செய்கிறது இல்லை, இனிப்பு இருக்கிறது இல்லை, சப்புன்னு இருக்குது. அப்போ வந்து அதுக்கு உண்டான குவாலிட்டியும் என்ன செய்கிறது இல்லை, மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. 3வது பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப். நம்ம வீட்டில் அரிசி வாங்கிக்கிற மாதிரி, துவரம்பருப்பு வாங்கி வைக்கிற மாதிரி, மசால் பொடியெல்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி பழங்களை என்ன செய்ய முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. நாட்டு பழத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஷெல்ஃப் லைஃபு. அப்போ நீங்கள் வாங்கி அந்த ஒரு நாளுக்குள்ளே காலி பண்ணணும், இல்லைனா என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். நிறைய வீட்டில் பழங்களை வாங்கி வச்சு நிறையா வேஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அதோடைய ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக வாங்கி வைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இப்போ 1/4 கிலோ பழத்தை வாங்குறத விட 1 கிலோ பழம் வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் 1 கிலோ பழத்தை வாங்கி வச்சா சீக்கிரமாக கெட்டு போயிடும், தாங்காது, வேஸ்டேஜ் ஆயிரும். ஸோ இந்த காரணங்கள்னால என்ன செய்ய முடியறதில்லை, பழங்களை வாங்க முடியறதும் இல்லை. 4வது பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் பழங்களை சாப்பிடணும்னு நினைக்கும்போது, ஒரு கடைக்கு போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு காஃபி ஷாப்போ இல்லை ஏதாவது ஒரு மளிகை கடைக்கோ இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இந்த கடைகள்லாம் சுற்றி அதிகமாக இருக்குமே தவிர பல கடைகள் ரொம்ப இருக்கிறது கம்மி தான். அப்படியே வந்து பழங்கள் இருந்தாலுமே அது வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என்ன இல்லை, அஃபோர்டபுளாகவும் இருக்கிறது இல்லை. இந்த விஷயத்தில் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். நான் பொதுவாக இங்கே இருக்கும்போது நிறுவனத்துலேருந்து பழங்கள் வந்துடும். எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பழங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு 200 மீட்டருக்கும் ஒரு பிரியாணி கடை இருக்கே தவிர, அந்த ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போய் பார்க்குற ஒரு பழக்கடை என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை.
மக்கள் அதிகமாக பழங்கள் சாப்பிட்டா அதிகமாக பழக்கடைகள் இருக்க போகுது. ஆனால் என்ன செய்யறது இல்லை, அங்கே அப்படி இருக்கிறது கிடையாது. 5வது விஷயம், டைம் இல்லை. இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு லைஃப் ஸ்டைலில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் வேலைக்கு போகிற நேரத்தில், அதே நேரத்தில் ரொம்ப நியூக்ளியராக ஃபேமிலியாகவும் ஆகி போன சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பப்பாளியை கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பொறுமை கிடையாது. ஒரு மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதை தனியாக உதிர்த்து சாப்பிட்றதுக்கு பொறுமை கிடையாது. ஒரு அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி தோலை கட் பண்ணி சீவி வச்சு அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பொறுமை கிடையாது. சமைச்ச உணவை சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு டைம் இருக்கிற இவங்களுக்கு பழங்களை கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு என்ன கிடையாது, நேரம் இருக்கிறது கிடையாது. அந்த பழங்களை வாங்கி வச்சா கட் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சோம்பேறித்தனம் பட்டே என்ன செய்யறதில்லை, நிறைய பேர் பழங்களை வாங்குறது இல்லை. 6வது பார்த்தீங்கன்னா போர். அதாவது பழங்கள் வந்து ரேட்டு கூட இருக்குது, அதிகமாக ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறது இல்லை, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதனால என்ன செய்யுது, ஒரு வேளை பழங்கள் வாங்கினாங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 வெரைட்டி 4 வெரைட்டி தான் என்ன செய்ய முடியுது, அவங்களால வாங்க முடியுது. அதை தாண்டி வெரைட்டியாக வச்சு அவங்களால என்ன செய்ய முடியறது கிடையாது, சாப்பிட முடியறது கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஒரு 3 பழத்தையே திரும்ப திரும்ப சாப்பிடும்போது, ஒரு 4-5 பழத்தையே திரும்ப திரும்ப சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப என்ன செஞ்சிருது, ஈஸியாக போர் அடிச்சிருது. 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பழங்களை பற்றி போதுமான இயற்கை அறிவு கிடையாது. ஒரு பழத்தை எப்படி வாங்கணும், எந்த பழத்தை அதிகமாக வாங்கணும், எந்த பழத்தை எந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா பசி தாங்கும், ஜூஸி ஃப்ரூட் எப்படி இருக்கும், ஸ்டார்ச்சி ஃப்ரூட் எப்படி இருக்கும், இனிப்பு எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக்கான இயற்கை அறிவு கிடையாது. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, ஏன்னா நமக்கு வீட்லேயும் சொல்லி கொடுத்தது இல்லை, கல்வி நிலையங்களையும் சொல்லி கொடுக்கறது இல்லை, உணவை பற்றி எங்கேயுமே நமக்கு என்ன செய்கிறது இல்லை, சொல்லித்தரது இல்லை. இங்கே காசு சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் முக்கியமாக இருக்கோ அதை சொல்லித்தரதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஆனால் காசால் விலை கொடுத்து வாங்க முடியாத விஷயங்களை சொல்லித்தரதுக்கு இங்கே யார் கிடையாது, ஆளே கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா டெம்டேஷன். அரேபியனில் ஒரு 25 வெரைட்டி இருக்குது, மெக்சிகனில் ஒரு 25 வெரைட்டி இருக்குது, இட்டாலியனில் ஒரு 25 வெரைட்டி இருக்குது, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், அது இதுன்ட்டு எக்கச்சக்க வெரைட்டி இருக்கும்போது எதுக்கு அவங்க பழங்களை போய் சாப்பிட போகிறாங்க? வெளியே போய் பழங்களை சாப்பிடணும்னு நினச்சி யாராவது ஆரோக்கியம் போகிறாங்களா? வெளியே போய் மெக்சிகன் ட்ரை பண்ணலாம், வெளியே போய் சைனீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தானே வெளியே அவுட்டிங் போகிறாங்க. யாராவது வாங்க போய் பழங்களை சாப்பிட்லான்னு சொல்லி வெளியே போகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அவர் அப்படி சொன்னார்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த குக்குரு ஃபுட்டோட டெம்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, அதோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதுவுமே என்ன செய்ய ஆரம்பிக்குது, பழங்களை சாப்பிட்றத ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது. இப்போ நம்ம இயற்கை உணவு நிறுவனம் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் யாருன்னா, எங்களுடைய இயற்கை உணவு நிறுவனம், நம்ம இயற்கை உணவு நிறுவனம் என்னென்ன காரணங்கள்னால பழங்களை சாப்பிடாம இருக்காங்களோ இதை ஒவ்வொன்றா உடைச்சி மக்கள் பழங்களை சாப்பிட்றது எளிமைப்படுத்துறது தான் எங்களுடைய வேலையே, முக்கியமான வேலையே, அதுதான் முழு நேர வேலையே. ஸோ மக்களுக்கு ஏற்றபடி அஃபோர்டபுளாக ப்ரைஸை கொண்டு போகிறது, நாங்களே போய் பண்ணைகளில் கடைகளில் வாங்கிறது கிடையாது. நாங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு வர்ற பழங்கள் எல்லாமே இயற்கையான முறையில் விளைவிச்ச பண்ணைகளுக்கு நாங்களே டைரெக்டாக போய் அவங்க குவாலிட்டியை செக் பண்ணி அவங்ககிட்ட டீல் பேசி அவங்ககிட்ட டைரெக்டாக வர்றது தான். அவங்களுக்கும் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அவங்களும் நமக்கு ஏற்றபடி பழங்களை என்ன செய்வாங்க, தருவாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப். அது காலையிலே நாங்களே 3 மணிக்கே எழுந்திரிச்சு என்ன செஞ்சிடறோம், கட் பண்ணி கொடுத்துட்றோம். அப்புறம் எதுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃபு, ரெடிமேடாக கட் பண்ணி வித்தின் 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன செஞ்சிருது, வந்து சேர்ந்துருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி, ரெடி டு இட்டாகவே வந்து சேர்ந்துருது, அப்போ பிரச்சனையே கிடையாது. டைம் இல்லை, நாங்களே கட் பண்ணி கொடுத்துருவோம். போர் அடிக்குது, 5-6 வெரைட்டிக்கு பதிலாக இப்போ ஒரு பாக்ஸில் 20 வெரைட்டி வருது. அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, கிடையாது. இயற்கை அறிவு, அதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மக்கள் எதுக்கு பழங்களை சாப்பிட்ணும், எதனால வந்து பழங்களை பற்றி தப்பான கருத்துக்கள் இருக்குது, எது உண்மை எது பொய் அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த இயற்கை அறிவு சேனலே.
ஸோ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு, எங்கள் மெம்பர்ஸ் இல்லாதவங்களுக்கு, நாங்கள் சர்வீஸ் ஏரியாவில் இல்லாதவங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு மூலியமா மக்கள் ஏன் பழங்கள சாப்பிட்றதில்ல அப்படின்றத பற்றி பார்த்தோம். பிறகாட்டி தனியாக, அதாவது மெம்பர்ஸ் இல்லாதவங்களுக்கு மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியூர்லேருந்து டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறவங்களுக்கு அது எப்படி செய்யணுங்கிறத பற்றி ஒரு தனியாக டீட்டெயிலான வீடியோ நான் பின்னாடி போடுறேன். இந்த பதிவு மூலியமா ஏன் பொதுவாக மக்களுக்கு பழங்கள் சாப்பிட்றதுக்குறான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ சம்மந்தமாக, இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறையா விவாதிப்போம். பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.